அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்ச் 31, 2025 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை இருக்கின்ற இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்தில் வர இருக்கின்ற முக்கியமான விரதங்கள், விசேஷ தினங்கள் பற்றிய விபரத்தை பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி வருது. செவ்வாய்க்கிழமை வர்ற இந்த வளர்பிறை சதுர்த்தி அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். கடன் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி மங்களகாரியங்கள், சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி செய்திருக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை கிடைக்கும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சித்தியாகும். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை விரதம், கிருத்திகை விரத நாள். முருகப்பெருமானை இந்த பங்குனி மாதம் வர்ற இந்த கார்த்திகை விரதத்திலே வழிபட்டு நமக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதெல்லாம் வேண்டி வழிபடுவது ரொம்ப விசேஷமான. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். அதுக்கடுத்து 5ஆம் தேதி ஏப்ரல் சனிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி விரத நாள். காலபைரவரை வழிபடுவதற்கு நல்ல ஒரு நாள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராமநவமி விரத நாள். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையும் சீதாதேவியும் வழிபடுவதற்கு அற்புதமான நாள். இந்த நாள்லாம் நிறைய வைஷ்ணவ ஆலயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம், திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நடக்கிற போது நம்ம போய் வழிபட்டு அந்த கல்யாண காட்சியை பார்க்குறதோ, ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்குறதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. இப்பொழுது இந்த வாரத்துக்குரிய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம். பிரயாணங்கள், பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படும். இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடந்து இருக்கிற சனி பயிற்சியினால் பொருளாதாரம், நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக கடன் கொடுக்கறதையோ, கடன் வாங்குறதையோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொதுவாகவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். வியாபாரத்தில் புது முயற்சிகள் எடுக்கலாம், ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் உங்களுடைய உத்தியோகம் பார்க்குற இடத்துலையோ, தொழில் பார்க்குற இடத்துல கூட இருக்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது கொஞ்சம் நல்லது. சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ அந்த சனி பயிற்சி ஆகி சனி பகவானுடைய 7.5 சனி உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக போகிறது தான் நல்லது. இந்த வாரம் பொதுவாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம். நிறைய விஷயங்களில் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நடக்குமா நடக்காதான்னு இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம், விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில மாதங்களாகவே சிலருக்கு இழுபறியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ சிலருக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய வாரம். இதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் குறையும். சனி பகவான் இப்போ உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கிறார்.
அதனால் புது முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். கடன் வாங்கி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் உங்களுடைய தசா புத்தியும் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க. தசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலாகவே நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ரிஸ்க்கும் கூட எடுக்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல பெறுபேறுகள்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான ஒரு வாரம். இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது கடன் கொடுக்குற விஷயங்களில் குறிப்பாக அது மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவிக்கு வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். சிலருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சோம்பல் தன்மை இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள், அதுக்கப்புறம் அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். நண்பர்களால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். அது மாதிரி வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், இல்லை வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏற்கனவே வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த கண்ட்ரியில் எவ்வளோ நாள் இருந்தாச்சு, வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முயற்சி எடுப்பதற்கு, அது சம்மந்தமான ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவதற்கு அற்புதமான ஒரு வாரம். சுகாதாரம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம் இந்த வாரம். பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரியும், இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சுயதொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வாரம். உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய நாட்கள், தரக்கூடிய வாரம் இப்போ வரப்போகிற இந்த வாரம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகம் ராசி அன்பர்களே, செயலில் வேகம் தேவைப்படும் நாள், தேவைப்படும் வாரம்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் சில விஷயங்களில் நீங்கள் ஸ்லோவாக போயிட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதை ஒரு பிரேக் போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புள்ள வாரம். அரசாங்கம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அது குறிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்திருக்கிற இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு காலம். ஏன்னா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனிங்கிறது இப்போ விலகி போச்சு. அது பெரிய ரிலீஃப். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு இழுபறி நிலைமை இருந்திருக்கும். அந்த நிலைமையெல்லாம் இப்போ உங்களுக்கு மாறும். அது சம்மந்தமான முயற்சி நீங்கள் ஆரம்பிக்கலைன்னா இப்போ நீங்கள் அது சம்மந்தமான முயற்சியெல்லாம் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். தசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா சீக்கிரமாகவே நல்ல செய்தியெல்லாம் சேரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான வாரம். விவசாயிகளுக்கு, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் தரக்கூடிய அற்புதமான வாரம். பிரயாணங்கள், பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பலை தவிர்க்க வேண்டும். பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு புது முயற்சிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சிம்மராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி மார்ச் மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடந்த சனிப்பயிற்சியில் ஆரம்பிச்சிருக்கு. வீண் விரயங்கள் சிலருக்கு சேரும்.
யாரையும் நம்பி எளிதாக கடனை கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை நீங்களே சொந்தமாக ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை ஒரு வீடு வாங்குறீங்க, அது சம்மந்தமான விஷயங்களில் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை அதை செக் பண்ணுறது நல்லது, வெரிஃபிகேஷன் பண்ணுறது நல்லது. இந்த வாரம் பொதுவாக வந்து ஐடி துறையில் இருக்கிறவங்க, டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், பிபிஓ, கால் சென்டர் இந்த மாதிரி வேலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். பெண்களுக்கு வந்து தோழிகள் அல்லது நண்பர்கள் வழியில் சில பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஆன்மீகத்தில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே, தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், ஆனால் பெருசாகாது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. கன்னிராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய வாரம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது. 31ஆம் தேதியே உங்களுக்கு சாயந்தரத்துலேருந்து அதற்குரிய எஃபெக்ட் எல்லாம் வந்துடும். அதனால் புது முயற்சிகளிலே கவனமாக இருக்கணும் அந்த தேதிகள்ல எல்லாம். அதே மாதிரி பணம், காசு, மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். முதல் 3 நாட்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவர்கள், ஆட்டோமொபைல், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய வாரம். அதே மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவுட்டிங் போகிறது, டூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு வர்ற மாதிரி வரும், ஆனால் கையை விட்டு சில ப்ராஜெக்ட்ஸ் போகும். அதனால் கிடைக்கின்ற வாய்ப்பை, சான்ஸை வந்து நல்லா பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தைகளுடைய விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டமாக இருக்கலாம், இல்லை அவருடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா கூட அவருடைய பிஹேவியர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த வாரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது. 4ஆம் தேதி கூட அதோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும், இல்லைன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரியான பலன் சிலருக்கு கிடைக்காது. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயர்கல்வி, இந்த இன்ஸ்டிடியூஷனில் தான் நான் போய் கிராஜுவேஷன் பண்ணணும், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும், இல்லை பிஹெச்டி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும்லாம் நிறைய பேருக்கு திங்கிங்ஸ் எல்லாம் இருக்கும், தாட்ஸ் இருக்கும். அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள், பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். கலைஞர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும், விரயங்கள் வரும், தேவையில்லா செலவு வரும். கலீக்ஸ் அல்லது நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள வாரம். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. காதலர்கள் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், அதிகாரிகளுடன் மோதல் போக்கெல்லாம் வேண்டாம். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நடந்திருக்கிற சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. துலாம் ராசிக்கு டாப்பாக உள்ள ஒரு ராசி தான் இப்போ உள்ள இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக பலன் வந்திருக்கிற ராசி. கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வாரம் ஹேண்டில் பண்ணணும், அவசரப்பட வேண்டாம். வர்ற வாரங்கள்லாம் நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்கலாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம். குறிப்பாக வந்து
ஏப்ரல் 4, 5, 6 இந்த தேதிகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். திடீர் மருத்துவ செலவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பயணங்கள், பிரயாணங்கள் போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேகமாக ஸ்பீடாக காரோ பைக்கோ இல்லை வேறு வாகனங்கள் ஓட்டுறது, டிரைவராக இருக்கிறவங்க கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான செய்தியெல்லாம் வரும், திறமை வெளிப்படும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் சமாளிச்சிருவீங்க. அது மாதிரி வெளிநாட்டில் மெக்கானிக்கல், கெமிக்கல், பெட்ரோலியம், சிவில், மெரீன் இந்த மாதிரி துறைகள்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 50-50 இருக்கும். சில பிரச்சனைகளும் வரும், அதை தாண்டி நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் பெண்களுக்கு, குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். உங்களுக்கு நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமான வாரம். இந்த வாரம் உற்சாகமா இருங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு இருக்கு சந்திராஷ்டமம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்தி வந்து சேரும். ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, இப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காதலர்களாக இருப்பவர்களும், ரிலேஷன்ஷிப்பில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள், அனுகூலமான வாரம். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி சம் ரீசனால் பிரிந்தவர்கள்லாம் திரும்ப ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் ஏற்படும். டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி அது சம்மந்தமான ஹியரிங்கோ, அது சம்மந்தமான கவுன்சிலிங், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி, எதிர்பார்த்த முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும். தொழில் வியாபாரத்திலே புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். மாணவர்களுக்கு நிறைய முயற்சி எடுப்பீங்க, ஆனால் அதுக்கேற்ற பலன் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஆனால் மனம் தளர்ந்துடாதீங்க. வரும் நாட்களில், வரும் வாரங்களில் அந்த நிலைமை மாறும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, செல்வாக்கு உயரும் வாரம். நீங்கள் அரசியலில் இருக்கலாம், பொது வாழ்வில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், சின்னத்திரையில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீங்கள் சொல்கிறத 4 பேர் கேட்பாங்க. வீட்டில் கூட உங்களுடைய பேச்சுக்கு இப்போ தான் ஒரு மரியாதை இருக்கும். ஒரு 2.5-3 வருஷமாகவே உங்களுக்கு ஏதோ ஓடுது லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி மாறி இருக்கார், நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். கலைஞர்களுக்கு சினிமாவில் இருக்கலாம், சின்னத்திரையாக இருக்கலாம், நாடக கலைஞர்களாக இருக்கலாம், இல்லை மியூசிக் பேண்ட் குரூப் வச்சுருக்கிறவங்களாக இருக்கலாம், பொதுவான இசைக்கலைஞர்கள், தவில், நாதஸ்வரம், தமிழ் இசை, கர்நாடக இசை, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் வந்து ஒரு அற்புதமான வாரம். நிறைய வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. மாணவர்கள் திறமை வெளிப்படும். இந்த காலேஜெலாம் படிப்பேன், இந்த யூனிவர்சிட்டியில் தான் அடுத்து படிப்பேன் அப்படின்னு சில பேருக்கு எய்ம் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நடக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சியிலெல்லாம் முன்னேற்றம் வரும். பெண்களுக்கு தோழிகளால் நன்மை உண்டு. உங்களுக்கு பிடித்த பொருளை வாங்குவீங்க. அது வாட்சாக இருக்கலாம், இல்லை ஒரு செல்ஃபோனாக இருக்கலாம். இந்த வாரத்தில் பொதுவாகவே வந்து அரசாங்கம், அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரம். எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா எதிர்பார்த்த ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். அது மாதிரி வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. கடந்த 6 மாதம் 1 வருஷமாக
அந்த முயற்சியில் பெருசாக முன்னேற்றம் இருந்திருக்காது. இப்போ அதற்கான முன்னேற்றமெல்லாம் வரக்கூடிய காலப்பகுதி. முயற்சி பலிதமாகும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள், ஆன்மீகவாதிகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. விநாயகர் வழிபடுங்க, நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். பண வரவில் சிலருக்கு தடைகள் தாமதங்கள் வரும். பிஸ்னஸ் பண்ணுவீங்க, வெளியில் கொடுத்துருப்பீங்க, அது திரும்பி வர்றதில் சில பிரச்சனைகள் இருக்கும். நம்பி கொடுத்துருப்பீங்க, அது உடனே வந்திருக்காது, இல்லை வராமல் இழுபட்டுருக்கும். அதே மாதிரி லோன் விஷயங்களில், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேருக்கு பிரச்சனை வரும். அது பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், எஜுகேஷனல் லோனாக இருக்கலாம், ஹோம் லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் சில சிக்கல்கள் நெருக்கடிகள் வரும். அது பணிபுரிகிற இடத்துல இருக்கலாம், இல்லை வீசா முடிய போது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறத விஷயத்தில் இருக்கலாம், இல்லை அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் முடிய போது உங்களுடைய வேலைக்கான அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தைரியமாக சமாளிப்பீங்க. காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு, கெமிக்கல், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூலமான வாரம். பெண்களுக்கு புது முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரம் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்க முடியாது லாபத்தை. இல்லைனாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தராது. ஏண்டா இதை பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கிய விஷயத்திலும் சிலருக்கு தாமதம் ஏற்படலாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீன ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள், விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரம்னு சொல்லலாம். இந்த வாரம் சில விஷயங்களில் பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இருக்கக்கூடாது. பிரயாணங்கள், பயணங்கள், அது லோக்கல், உள்ளூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம். இந்த பிரயாணங்கள், பயணங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இல்லை பழைய வெஹிக்கிளை விற்றுட்டு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க. ஆனால் கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடம், நிலம், மனை, காணி இதெல்லாம் சில பேருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போயோ வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த பிரச்சனை இப்போ சேரும். இந்த வாரம் பொதுவாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி சிமெண்ட், மணல், ஹார்ட்வேர், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். பெண்கள் வெளியில் போய் வர்றபோது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஓவர் நைட், மிட் நைட்டில் வெளியில் போகிறது, இந்த மாதிரி போகிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9.